ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லா இந்தியன் இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேத்தி நம்ம சொன்ன பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பீரியல் எப்படி நடந்தது, ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்ற வீடியோவில் இருந்தது தெளிவாகவே பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே, இப்போ நிஃப்டி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய சேனல் பேட்டர்ன், அதாவது 15 மினிட் அண்ட் 1 ஹவர்ல போட்டிருந்த சேனல் பேட்டர்ன் நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம். அதாவது 23,669 டு 29,722 இந்த இடைப்பட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் நாளைக்கு அதாவது இன்னைக்கு என்ன பண்ணணும்னா இந்த 23,722 பிரேக் அவுட் பண்ணி மேல போகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆனா 23,800, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா 23,939 அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் அப்டேட் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சேனல் பேட்டர்ன்ல இருந்து திருப்பி ரிவர்சல் ஆகுதா இல்ல பிரேக் அவுட் பண்ணுதான்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம டெலகிராம் குரூப்ல சொல்றதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நம்ம டெலகிராம் குரூப்ல நல்லாவே அப்டேட் கொடுத்துருந்தோம். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க. இது மாதிரி மார்க்கெட் அவர்ஸ்ல இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், நான் ஒரு 500 தான் ட்ரேட் எடுக்கணும், சாரி 500 ரூபீஸ் தான் எனக்கு ப்ராஃபிட்டா போறோம் ஒரு ட்ரேட்ல, ஒரு 1000 ரூபீஸ் போறோம் அப்படின்னு நினைக்க ஒரு லிமிடெட் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான ப்ரோக்கரேஜ்னு பாத்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கான லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க விருப்பம் இருக்கிறவங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 23,808க்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,889 இது எக்ஸாக்டாக நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்த லெவல். ஓகேங்களா? ஸோ 23,880 லெவல் எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தது. ஸோ இதுலேருந்து இப்போ கீழே வருது. இப்போ நாளைக்கு 23,800 டு 23,722 இது ஒரு ரேஞ்ச் பவுண்டு. நல்லா பார்த்துங்க, 23,722 டு 23,808 இந்த ரேஞ்சு நாளைக்கு ரேஞ்ச் பவுண்டு. ஓகேங்களா? அப்போ 23,800க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு 23,929 லெவலுக்கு போகும். ஓகேங்களா? அப்ப 23,800ன்றது ஒரு மேஜரான லெவல்ன்றத நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் இந்த 23,800க்கு கீழே வருது அப்படின்னா இதுல 50%, அது 22,722 டு 22,808 இடைப்பட்டத்தில் எவ்வளவு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட். இதுல இருந்து 40 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 760. ஓகேங்களா? 23,760 அந்த ரேஞ்சுன்றது நம்மளுக்கு நாளைக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட் லெவலா இருக்கும் இந்த ரெண்டு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 23,760. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுன்றது நாளைக்கு நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிட் பாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 23,800க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா 23,800லேருந்து 23,929 வரலையும் போகும். அதுக்கு மேலே போகுதுன்னா 24,000 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் அதிலே கீழே வருது அப்படின்னா 800க்கு கீழே வருது அப்படின்னா 23,764ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 23,722ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் இருக்கு. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் எடுக்கும். இல்லை அப்படின்னா 23,666 இதுதான் நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ ரொம்பவே சேஃபான ட்ரேடா எடுங்க. ஒரு இந்த மணியாக எடுங்க. ஓகேங்களா? ப்ரீமியம்லாம் சூஸ் பண்ணும்போது இந்த மணி எடுங்க. அவுட் ஆஃப் த மணிலாம் ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா? ஒரு மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருந்தது அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகிடும். அதனால தான் ஓடிஎம் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன் எக்ஸ்பைரி டேல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துரும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் 23,860 நிற்கிது. ஓகேங்களா? அப்போ 23,850 ஒரு சப்போர்ட், 23,900 ஒரு ரெசிஸ்டன்ட், மேஜராக பார்த்தீங்கன்னா 24,000 ரெசிஸ்டண்டாக இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் 53,000 டார்கெட் கொடுத்த மாதிரி நாளைக்கு இது நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா 24,000 டார்கெட் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம கொடுத்த லெவல் எப்படி ஒர்க்காக இருந்தது அப்படின்றதையும் பார்த்துருவாங்களா? ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்த லெவல் அது 52,435 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ரேஞ்சு நம்ம 53,000, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 53,352ன்றதை நேத்தியே சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்க 53,000த்தில் போயிட்டு ரிவர்சல் எடுத்திருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,435 லெவலில் சப்போர்ட் எடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த 53,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 53,352ன்றது அடுத்த டார்கெட்டாகவே நம்ம வைக்கலாம். ஒரு 352 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ்
ஒன்ஸ் 53,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இதுலேருந்து இப்போ ரெசிஸ்டன்ட் எடுத்து இப்போ கீழே வந்திருக்கு. ஏன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம் 53,000ன்றது 52,000 51,000ன்றதெல்லாம் ரவுண்ட் ஃபிகர். ஒரு 500 பாயிண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஃபிகராக இருக்கு. அப்போ இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 52,500 ஓகேங்களா. ஸோ 52,500ல கூட சப்போர்ட் எடுக்கலாம். ஒரு 300 பாயிண்ட் கீழே வந்துட்டு கூட இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52,870 இப்போ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா 52,700ல முடிஞ்சாலுமே இது போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா 52,870ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா 870ல க்ளோஸ் பண்ணதுக்கு நாளைக்கு வந்து இதுலேருந்து 53,000 டச் பண்ணிட்டு கூட கீழே வரலாம். ஒன்ஸ் 53,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்து அடுத்த டார்கெட்டாக எதோ வைக்கலாம்னா இந்த இடம் 53,352 டார்கெட்டாக வைக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் இதில் எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன், அதாவது இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்களேன், நேத்தியே வந்து 25ஆம் தேதி சொல்லியிருந்தோம் 23,260 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 23,662 சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து 23,400 ரவுண்ட் ஃபிகரை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரீட்ரெஸ் பண்ணிடுறாங்களா. ஸோ ரீட்ரெஸ் பண்ணிட்டு 23,600 பேருக்கு 200 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா பாசிட்டிவாக போயிருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 26ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்டே பாருங்க, இன்னைக்கு நேத்தியோட சப்போர்ட் ரவுண்ட் ஃபிகர்ல 23,400லேருந்து ஓப்பன் அட்ரஸ் பில்ட் ஆகிட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. இப்போ நாளைக்கு வருது அப்படின்னா நாளைக்கு வந்து 23,400 வரலேருந்து தான் வரும். ஸோ 23,400 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்த லெவலில் 23,258ன்றது நம்மளுக்கு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,100ன்றது அடுத்த சப்போர்ட் நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ மேக்ஸிமம் 23,400லேருந்து தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்கும். இல்லை 23,500லேருந்து திரும்பினாலும் திரும்பும். ஓகேங்களா. அப்போ 23,500லேருந்து திரும்புது அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் எகைன் வந்து நம்மளுக்கு நல்லா போகும். 23,662ன்றது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்து 23,800ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 24,000ன்றது மேஜர் ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து 23,662 நாளைக்கு டார்கெட் கொடுத்துருச்சாலே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நல்ல பாசிட்டிவ்ல போகும்போது இவங்க டவுன் ட்ரெண்டில் வந்திருந்தாங்க. நம்மளோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தோம். ஓகேங்களா. ஒரு மேஜரான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,250ன்றதை நேத்தியே நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ இது ஃபிபனோசி லெவலில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா முக்கியமான லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரிஜெக்ஷன் ஏரியாலேருந்து மேலே மார்க்கெட் போயிருக்கு. 12,362லேருந்தும் 12,258க்குமே வந்து என்ன பண்ணுறா இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு கன்சல்டேஷன் சொல்லியிருந்தோம், நேத்தியே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. இந்த இடத்துல எத்தனை தர மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 5 இப்படி 5 தர என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துலயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு, இல்லை ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒன்ஸ் இப்போ இதை சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகைன் வந்து நம்மளுக்கு வந்து 100 பாயிண்ட் மைனஸ்ல போயிடும். அதாவது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு போயிடும் இந்த மிட் கேப் நிஃப்டி. அப்போ இந்த 12,260 வந்து 250 வந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு தான் பார்க்குது. ஏன்னா இது வந்து மேஜரான ஒரு லெவல் ஃபிபனோசியில் ட்ராப் பண்ணதில்ல. ஓகேங்களா. அப்போ இந்த 12,250 பிரேக் அவுட் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போணுச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து 12,362 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் வந்து தெளிவுபடுத்துது. இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 12,400ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேஜராக அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 12,513 தான். ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,362 டு 12,400. ஓகேங்களா. இப்போ 12,400 பிரேக் அவுட் பண்ணால் தான் 12,513ன்றது அடுத்த டார்கெட்டாக வைக்கலாம். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் 12,250 பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்த ஒரு 100 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,150 இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,250ன்றது ஒரு மேஜர் லெவல். அதை நீங்கள் பார்க்கணும். அது மேலே ஓப்பன் ஆகுதா அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதான்றதை பார்த்துக்கணும். ஸோ மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் இருக்குது, கீழே ஓப்பன் ஆனாலும் 100 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த லெவல்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ நம்பா.